சங்க காலத்தில் நிறைய புலவர்கள் நாட்டில் இருந்தார்கள். வளமான காலம் ஆகையினாலே கவிதை செழித்து வளர்ந்தது. கவிதை வளர்ச்சியினாலே நாட்டுக்கு என்ன நன்மை என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டோமானால், நல்ல சிந்தனையாளனுடைய சிந்தனை தான் ஒரு நாட்டை நெறிப்படுத்த முடியும். கவிஞனுடைய நுண்ணறிவு ஈவு மிக அதிகமானது என்று அறிவியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், அவர்களுடைய அறவுரைகள் நாட்டுக்கு மிக்க பயனை கொடுக்கும் என்பதினாலே தான் மன்னர்களெல்லாம் மிக்க ஆர்வத்தோடு புலவர்களை ஆதரித்தார்கள். 3 சங்கங்கள் இருந்தது என்பது தமிழினுடைய பெருமை. இந்த 3 சங்கங்களிலே ஏகப்பட்ட புலவர்கள் இருந்தார் போலே இறைனார் களவியல் என்ற நூலினுடைய உரையிலே வருகிறது. முதற் சங்கத்திலே 4449 புலவர்களும், இடைச்சங்கத்திலே 449 புலவர்களும், கடைச்சங்கத்திலே 49 புலவர்களும் இருந்தார்கள் என்று இறைனார் களவியல் உரை சொல்லுகிறது. இந்த எண் ஒரே மாதிரியாக வருவதனால் நமக்கு சந்தேகம், அப்படி எப்படி இருக்க முடியும்? உபலட்சணம் சம்ஸ்கிருதத்தில் ஒரு இலக்கணம் உண்டு. அதிகபட்சமாக ஒரு நம்பரை சொல்கிறது. அப்படி ஒரு எண் சொல்லுவது போல அந்த கணக்கீட்டை கொள்ள வேண்டும். அதிகமான புலவர்கள் இருந்தார்கள், அதிகமான கவிதைகள் பாடினார்கள் என்பதாக கொள்ள வேண்டும். சாதாரணமாக நம்ம செய்தித்தாட்களை பார்க்கிறோம். இன்றைய செய்தி ஒரு வாரம் கழித்து நமக்கு ரொம்ப கசப்பானதாக இருக்கும். இதை போய் உட்கார்ந்து மெனக்கெட்டு படிக்கிறமேனு. சங்க காலத்து செய்தி ஒன்றை இன்றைக்கு படித்தோம்னா ருசியாக இருக்கும். நம்முடைய முன்னோர்கள்லாம் இப்படி இருந்திருக்கிறார்கள், நம்முடைய நாடு இப்படி இருந்திருக்கிறது. இப்போ இந்தியாவில் இருக்கிற நாம் அமெரிக்காவில் நம்மளை போல தான் எல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்களான்னு நமக்கு சந்தேகம் வருது. ஆமாம், அப்படித்தான் சாப்பிடுவார்கள், ஒரு ஆறுதல். அதே போலத்தான் இன்றைய வாழ்நாளில் இருக்கிற நாம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே மக்கள் எப்படி இருந்தார்கள், என்ன உண்டார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், என்ன பண்பாடு இருந்தது என்று தெரிந்து கொள்வதற்கு உதவுகின்றது தான் பழைய பாடல்கள். இன்னொன்று, அவர்கள் அறத்தை எப்படி விடாப்பிடியாக பிடித்திருந்தார்கள் என்பது முக்கியமானது. நாம் இந்த நீக்குப்போக்கோடு தான் தர்மத்தை இப்பொழுது நாம் பின்பற்றுகிறோம். நீக்குப்போக்கு இல்லாமல் தர்மத்தை அழுத்தமாக பின்பற்றிய ஒரு காலம் என்று நாம் இந்த சங்க காலம் போன்ற 1000 ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்களை நாம் சொல்ல முடியும். மன்னர்களே கவிஞர்களாக இருந்தார்கள் என்பது வியப்புக்குரிய செய்தியாகும். ஏன்னா அரசகுலத்தில் பிறந்தவனுக்கு கவிதை போன்ற நுண்கலைகளிலே கவனத்தை செலுத்துவதற்கு நேரம் இருக்காது. அவன் செய்ய வேண்டியது முதல்ல போர் பயிற்சி, நாடு காத்தல் தானே அவனுக்கு முக்கியமான தொழில். போர் பயிற்சி செய்ய வேண்டும், மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும், இல்லாமையை இல்லாமல் ஆக்க வேண்டும், நல்ல அரசன் என்று பெயர் எடுக்க வேண்டும். இதற்கான கல்விகள் என்ன உண்டோ அதை கற்றுக்கொள்வது என்பதுதான் மன்னனுக்கு தேவை. அதற்கும் மிஞ்சி அவர்கள் கவித்துவத்திலே ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கவித்துவம் என்பது இப்படிக்கு பயிற்சியாலே வருவது அல்ல, தெய்வானுக்கிரகத்தினாலே கடவுள் அருளினாலே உந்தப்படுவது. கவிதை என்பது உணர்ச்சியின் தும்மல். தும்மல் வந்தால் அடக்க முடியாது. அப்படியே நெளிஞ்சு சுழிஞ்சு பார்த்துட்டே இருப்பான். கடைசியில் அச்சுன்னு தும்மி முடித்தாதான் அது சரியாக வரும். அதே போலத்தான் கவிதை என்பது உணர்ச்சியின் தும்மல்.
அந்த கவிதை என்பது வெளிப்பட்டால்தான் சரிப்பட்டு வரும். பாண்டிய மன்னர்களுடைய கவிதையினாலே நமக்கு என்ன கிடைத்ததுன்னு சொன்னால், நாட்டு வரலாறு கிடைத்தது. மன்னர்களுடைய குறிக்கோள் என்ன என்பது தெரிய வந்தது, லட்சியம் என்ன என்பது புரிய வந்தது. நாம் நினைக்கிறோம், ஒரு பெரிய செல்வந்தனா ஒருத்தன் போயிட்டா என்ன பண்ணுவான்னா, நல்லா சாப்பிட்டு ஜம்னு தூங்குவான்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவனுக்கு சில லட்சியங்கள் இருந்து, நம்முடைய செல்வத்தினாலே இன்ன காரியத்தை சாதித்து நம்முடைய பெயரை உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும். தம் புகழ் நெறி தாம் மாய்ந்தனரே. மனித பிறப்பை கடவுள் கொடுத்ததுக்கு இந்த பேரை நிலைநிறுத்தணும் என்பதுதான் மைய கருத்து. இருந்தான், நின்றான், இருந்தான், கிடந்தான், அப்படி போயிடக்கூடாது. தன்னுடைய பெயர் காலகாலத்துக்கு நிற்க வேண்டும். ஏதோ ஒரு துறையிலே தன்னுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஆர்வம் மனித உயிருக்கு வர வேணும். கவிதை என்பதுதான் நிற்கும். ஒரு 5000 கால ஆண்டுக்கு சங்க காலத்தை வச்சுக்குவோம். தொல்காப்பியர் காலம் 5ஆம் நூற்றாண்டு, 1ஆம் நூற்றாண்டு வரை, இயேசு பிறப்பது வரை சங்கம் இருந்ததுன்னு வைத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு உள்ள காலத்தை சங்கம் மருவிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், காப்பிய காலம். அந்த சங்க காலம் பூரா 5000 வருஷங்கள்னா, ஒரு 100 வருஷத்துக்கு 4 மன்னன் என்று கணக்கிட்டு பாருங்க, எத்தனை மன்னர்கள் ஆண்டிருப்பாங்க. எல்லா காலமும் மன்னர் காலம்தான். 5000 வருஷம் சேர்ந்தாற் போல மன்னர்கள் ஆண்டார்கள் சொன்னால் எத்தனை 1000 மன்னர்கள் ஆண்டிருப்பார்கள். அத்தனை 1000 மன்னர்களிலேயும் புலவர்கள் பாடிய மன்னர்கள் பெயர்களும் கவிதை பாடிய மன்னர்களின் பெயர்களும் தான் இன்றைக்கு நமக்கு தெரிகிறது என்று சொன்னால், அவர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். எடுத்த பிறப்பை வெற்றிகரமாக முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயரை வாழ வைக்க வேண்டும். சரீரத்தை நம்ம ரொம்ப நாள் வாழ வைக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையில் சரீரம் போயிடும். பெயரை வாழ வைக்க வேண்டும். அப்படி பெயரை வாழ வைக்க வேண்டிய முயற்சியாக, அல்லது பெயரை வாழ வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமாக அமைந்ததுதான் கவிதை. பாண்டிய மன்னர்களே சங்கம் வளர்த்த பெருமையுடையவர்கள் ஆகினாலே 13 கவிஞர்கள் மிக அற்புதமான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். சங்க இலக்கியத்தில் 25 முழு பாடல்கள் பாண்டிய மன்னர்கள் பாடிய பாடல்கள். என்ன போர் செய்தான், எத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செய்தான், அவனுடைய மனைவியின் பெயர் என்ன, அவனுடைய மக்களின் பெயர் என்ன, என்ன உருவம் எப்படி இருக்கும், ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கவிதையிலே முகம் பார்க்கிறோம். கவிதையிலே அவன் தன்னை அடையாளப்படுத்துகிறான். அண்டர் மகன் குறுவழுதின்னு ஒருத்தர். அண்டர் மகன் சொன்னால் அவங்க அப்பா பேர் அண்டர்னு தெரியுது, அவ்வளோதான். அதுக்கு மேற்கொண்டு அவனுடைய வரலாறு தெரியவில்லை. குறுவழுதி அப்படின்னா சின்ன பாண்டியன், சின்ன பாண்டியன்னு அவனுக்கு பெயர் போல இருக்கு. அல்லது பாண்டியர்களில் அவன் ஒரு இள வயதிலேயே அரசாட்சிக்கு வந்தவனாக இருக்கணும். இப்படி தான் நம்ம யூகம் பண்ண முடிகிறதே தவிர ஆதாரபூர்வமான வரலாறுகளாக எதுவும் இல்லை. எந்த ஒரு கவிஞனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற வார்த்தைகளை தன்னுடைய கவிதையில் வைப்பதை தவிர்த்து விடுவான். ஏன்னா திருவள்ளுவர் எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் ஊர் என்னங்கிறத சொல்ல இல்லை, அவனுடைய குடும்பத்தை பற்றி அவன் ஒரு வார்த்தை சொல்ல இல்லை, அவனுடைய விருப்பத்தை மட்டுமே, ஆதங்கங்களை மட்டுமே பதிவு செய்திருக்கிறான். கவிஞன் அப்படித்தான். உலகுக்காக வாழுகிறவன் தனது என்று இருக்கின்றவற்றை தவிர்த்து எந்த காலத்திலேயும் இருக்கக்கூடிய செய்திகளையே சொல்லிக் கொண்டு வருவான். இந்த பாண்டிய மன்னர்களும் அப்படியான பணிகளை செய்தார்கள்.
அதிலே அண்டர் மகன் குறுவழுதி ஒவ்வொரு பாண்டியனாக எடுத்துக்கொண்டு அவன் பாடிய செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம். அண்டர் மகன் குறுவழுதி என்ற அரசன் பாடியதாக நமக்கு பழைய பாடல்களே 4 பாட்டு கிடைக்கிறது. இதில் அகநானூற்றில் மட்டும் 2 பாடல்கள் அவனுடைய பாடல்கள் கிடைக்கிறது. அது அகப்பொருள் சம்பந்தமான பாடல். அதனால் நிச்சயமாக இளைஞனாக தான் இருந்திருப்பான், ரொம்ப சின்ன வயதிலே தான். ஏன்னா அகப்பொருள் பாடலாகவே 3 பாடல் வருது, குறுந்தொகையில் ஒரு பாட்டுமா. அந்த அகப்பொருள் பாடலில் கூட ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கிறது. காதல் என்பதற்கு எல்லை உண்டு என்ற கருத்தை அவன் சொல்கிறான். காதல் என்பது களவு வாழ்க்கை, களவு வாழ்க்கைக்கு எல்லை உண்டு. இப்படி இலக்கண முறைப்படியாகவே 48 நாள் கணக்கு. நான் அந்த பெண்ணை 25 வருஷமாக காதலித்து கொண்டு இருக்கிறேன்னா அது பேர் காதலே இல்லை, தெரியும்னு அர்த்தம், அவ்வளோதான். 48 நாளுக்கு பிறகு என்ன ஆகணும்னா சாதல், செத்தே போகணும். அதுக்கு மேலே தாங்க முடியாதது எது விட்டோ அந்த வெறியானது தான் காதலே தவிர வருஷக்கணக்கில் அது ஒன்றும் மெகா சீரியல் அப்படி தொடர்ந்து ஒன்றும் போகாது. ஒரு அகநானூற்று பாடுகிறான். செறிப்பு அறிவுரி வரைவு கடாயது என்ற துறையில் பாடுகிறான். துறையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவனுடைய மனசு தெரியும். பல நாட்கள் பகலிலேயும் இரவிலேயும் காதலன் காதலி சந்தித்து கொண்டார்கள். ஒரு கட்டத்திலே இப்படியே திட்டுத்தனம் போகக்கூடாது, கல்யாணத்துக்கு வரணும் என்ற ஒரு நினைப்பு வருகிறது. வந்தோடனே தோழி என்ன சொல்கிறான், நீ வீட்டிலேயே இரு, நான் பேசிட்டு வரேன். தோழி போய் பேசுகிறாள். இனிமேல் தலைவியை பார்க்க முடியாது, ஏன்னா இச்சரிப்பு பண்ணிவிட்டார்கள். இச்சரிப்புன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சிடுறது, வெளியில் போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடு, காவல் போட்டுருவாங்க, யாரோடும் பேச முடியாது. இப்படி காவல் போட்டு விட்டார்கள். இப்போ என்ன பண்ண முடியும்? எத்தனை நாள் ஆனாலும் உறவுகளை பேசலாமே, உறவுகளோடு பேசலாமே தவிர வெளியாட்களோடு அவளால் பேச முடியாது. தலைவனுக்கு வேறு வழியே கிடையாது. இனிமேல் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டுதான் அவளை சந்திக்க முடியும் என்ற ஒரு நிலை. இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி தோழி தலைவன்கிட்ட சொல்லுவான். உடனே தலைவன் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து கொள்வார். இதுதான் வரைவு கடாதல்னு பேர். கடாதல்னா செலுத்துதல்னு அர்த்தம். ரெண்டாவது, ஒரு காதலும் காதலையும் எங்கே சந்தித்து கொள்வார்கள்னு சொன்னால், பகற்குழி, இரவுக்குறி, பகல் நேரத்தில் அந்த வீட்டு எல்லைக்கு தாண்டி இருக்கிற ஒரு சோலையிலாவது ஒரு ஆற்றங்கரை பகுதியிலாவது அப்படி சந்தித்து கொள்வார்கள். இரவுக்குறினா வீட்டை ஒட்டுன பகுதியிலே சந்தித்து கொள்வார்கள். வேலி இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும். அந்த காலத்துலலாம் இப்போல்லாம் மதில் கட்டிடுறாங்க, வேலி கட்டியிருப்பாங்க, முள்வேலி கட்டியிருப்பாங்க. முள்வேலியை தாண்டி வரணும். அந்த முள்வேலிக்கு அந்த பக்கத்தில் தலைவன் நிற்கிறான், இந்த பக்கத்தில் தலைவியும் தோழியும் நிற்கிறார்கள். தலைவீட்டை பேசுறது போல தலைவனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் தோழி சொல்லிடுவான். நேருக்கு நேர் சொல்லுவது என்பது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது என்பதனாலே அதிலேயும் தலைமகன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையை சொல்லுவாள். இப்படிக்கான 2 பாட்டு குறுவழுதி பாடுகிறார். குறுந்தொகையிலே ரொம்ப நயமான ஒரு பாட்டு. பகல் நேரத்தில் சில நாட்கள் தலைமகன் தலைவியை சந்தித்தான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பகல் நேரத்தில் இனிமேல் வராத, இரவு வாம்ப. சில நாட்கள் இரவு வந்தான், இல்லை இரவெல்லாம் வராத, பகலில் வாம்ப. ஆக 2 வேளையும் சந்திக்க விடாமல் தடுத்து கொண்டே இருப்பாள். பகல் வருவாகனை இரவு வருகின்றலும், இரவு வருவாகனை பகல் வருகின்றலும், பகலிலும் இரவிலும் பயின்று வருகின்றலும். அவனுக்கு என்ன வேறு வேலையே கிடையாதா? 24 மணி நேரம் இப்படி ஒரு அலுப்பு வரணுங்கிறதுக்காக தான் சொல்கிறது. அலுப்பு
இவளோடையே வாழ வேண்டும், இவளை பார்க்க வேண்டும், இவளோடையே தன்னுடைய வாழ்க்கை தொடர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்து தீரும். அப்படி வரும்போது திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யும். திருமணத்துக்கு தூண்டுறதுக்கான சூழ்ச்சிகள் இதெல்லாம். அப்படி பகல் வருவானை இரவு வருக என்று சொன்னதாக அமைந்த பாட்டு. புறநானூற்றிலே ஒரு அற்புதமான பாடல் பாடியிருக்கிறார். ரொம்ப பிரசித்தியான பாட்டு. அண்டர் மகன் குறுவழி பாடின பாடல்களை இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் மகட்பார் காஞ்சி என்று ஒரு துறை. இந்த மகள்பார் காஞ்சி அப்படின்னா என்னன்னா, பெண்ணினாலே ஒரு நிலையாமை உணர்வு தோன்றுதல். பெண்ணை இழிவுபடுத்துவதல்ல, பெண்ணை வைத்து ஒரு நிலையாமை உணர்வு தோன்றுதல் வரணும். பெண்ணை இழிவு செய்தல் என்பதை நம்முடைய சமயங்களும் ஒத்துக்கொள்ள இல்லை. ஒரு பெண் மிகுந்த அழகாக பிறந்து விட்டாள் என்று சொன்னால் நிச்சயமாக 2-3 ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். இது பொது தத்துவம். பார்த்து ஏங்கி பாதிப்பவன் உண்டு. இவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணி அந்த குடும்பத்துக்கு தகுதியான செல்வம், அந்த பெண்ணுடைய அறிவுக்கு தகுதியான அறிவு, இப்படியான எதுவுமே இல்லாத காரணத்தினாலே நிராகரிக்கப்பட்டு மனம் உடைந்து போதல், இப்படி பல கோணங்களிலே ஆகும். அழகான பெண் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துடுறா. செல்வம் உள்ளவன் அல்லது வசதி வாய்ப்புள்ளவன், அரசன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவார்கள்னா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இதில் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் செல்வத்தை சில பேர் தான் விரும்புவாங்க, எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வசதியான குடும்பத்தில் நம்முடைய பொண்ணு போனால் கொஞ்ச நாள் அழகுக்காக போற்றலாம், பாராட்டலாம், பெருமையாக நினைக்கலாம். காலம் போக போக நீ இந்த குடும்பத்தில் பிறந்தவ தானே, உங்கள் வீட்டில் சோத்துக்கே பஞ்சமாச்சேன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிடுவார்கள். தன்னுடைய மகள் மனம் புழுங்க நேரும், வருத்தப்பட நேரும் என்பதற்காக வேண்டாம், நம்முடைய தகுதிக்கு தகுந்த இடத்துல பார்ப்போம் என்று நினைக்கிற பெற்றோர்கள் உண்டு. இதைத்தான் நம்ம காஞ்சிங்கிறோம். பெண்ணின் காரணமாக ஏற்படுகின்ற நிலையாமை உணர்வு மகட்பார் காஞ்சின்னு. மகன் மறுத்து மொழிதல்னு ஒரு துறை உண்டு சங்ககாலத்தில். இல்லை போடாங்க, உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு, என் மகளை கட்டி கொடுப்பதுக்கு சம்மதம் இல்லை, இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு ரோஷம் வரும், சண்டைக்கு வரும். அப்படி சண்டைக்கு வந்ததினாலே இந்த குடும்பத்தில் சில பாதிப்புகள் வரத்தான் செய்யும். அதை மகள் மறுத்து மொழிதல்னு சொல்லுவார்கள். மகள் மறுத்து மொழிதலுக்கு பிறகு ஏற்படுகின்ற இழப்பு இருக்கிறதே அதை மகட்பார் காஞ்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த பாட்டு, அண்டர் பகவான் கொடுவழுதி எழுதின பாட்டுக்கு அடுத்த பாட்டு ஒன்று ரொம்ப உச்சமான புகழுள்ள பாட்டு. ஒரு வேலை குலத்தை சேர்ந்தவன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போகிறான். ஏழை குடும்பம், பாவம். இல்லை ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு கிடையாது, இல்லை எங்கள் தகுதிக்கு தந்தாப்புல நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. உடனே எனக்கு கிடைக்காத அழகி எவனுக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைத்த அந்த பாவி ஊரையே எரிச்சிட்டான். இப்படி ஒரு வரலாறு நடந்திருக்கு. அது ஒரு புலவன் பார்த்து சொல்றான், அட பாவி, ஒரு பெண்ணினுடைய அழகினாலே ஒரு ஊரே பற்றி எரிகிறது பார்த்தாயான்னு பாடணும். நுதிவியல் கொண்டு நுதல் உயர் துடையா கடிய முடிந்தனன் அவனும் இவனும் நெடிய அல்லது பணிந்து முடிந்தலன, அதனால் மரம்படு சிறுதி போல அணங்காயினள் தாம் பிறந்த ஊர்க்கே, அவ பிறந்த ஊருக்கே அவ யமனா போயிட்டா. காரணம் அவளுடைய அழகு. அந்த போல ஒரு பாடலை இவரும் பாடுகிறார். இந்த பாட்டில் ரொம்ப சூசகமாக ஒரு செய்தி சொல்லுகிறார். கேடு வரப்போகுதுன்னு சொல்கிறார். இந்த பெண் அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கா, மிதமிஞ்சின அழகாக இருக்கா, இதனாலே இந்த ஊருக்கு ஒரு கெடுதி வரப்போகிறதுன்னு. அழகாக இருக்காருன்னா ஒரு ஆம்பளைக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லணும். இல்லை, அழகான பெண்ணை கட்டி கொள்ளுகின்ற ஆம்பளை அதிர்ஷ்டசாலின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அழகு இருக்கிற வரைக்கும் அந்த கணவனுக்கும் ஆபத்து உண்டு. தகரத்தை தெருவில் கூட போட்டிருக்கலாம்.
தங்கத்தை பீரோவில் வச்சு தான் காப்பாற்றணும். சாமானியமான ஒரு பெண்ணாக இருக்குமானால் சமூகத்திலே அவளுக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை. கல்யாணம் ஆன பெண்ணாக இருந்தாலும் அழகியாக இருந்தால் அவளுக்கு ஆபத்து உண்டு. ஏன்னா காமம் என்பது கொடூரமானது, ஆபத்து உண்டு என்பதை இது சொல்லுது. பேணுனர் பெறாது விழியும் புந்தலை பெரும்பாழ் செய்யும் இவள் நலனே. ஒரு கட்டத்திலே இவளுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற ஒரு சூழல் வரும், அதற்கு இவள் அழகு காரணம் என்று அந்த பாட்டிலே வருகிறது. அதில் ஒரு தொடர் வந்து கேட்ட மாப்பிள்ளை யாரான்னா அழகுக்கு மயங்கிய செல்வந்தன். அந்த பாட்டில் நான் அனுமானிக்கிறேன். ஏன்னா உரைகள் அது புறநானூற்றில் அதுக்கு பாட்டுக்கு உரை கிடையாது, ஆளாளுக்கு உரை எழுதுகிறாங்க. அப்புறம் ஊஎஸ்ஆவே கொஞ்சம் பிழையாத்தான் அதை மேற்கோள் காட்டுகிறார். கல்வி என் என்னும் வல்லான் சிறான். அந்த வந்து கேட்ட மாப்பிள்ளைக்கு ஒரு தகுதி உண்டு, வல்லமை உண்டு, ஆண்மை உண்டு. அந்த வல் ஆண் சிறான்னா வல்லமை என்பதை செல்வ வல்லமை என்றும் வச்சுக்கலாம், அல்லது உடல் வல்லமை என்றும் வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து பெண் கேட்குறான். ஆனால் அவன்கிட்ட ஒரே ஒரு பலகீனம், அதுதான் முக்கியமான பலகீனம். அந்த பலகீனம் ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடாது. வீரனுக்கு அப்படித்தான் அந்த பலகீனம் இருக்கும். அது என்னன்னா கல்வின்னா என்னன்னே தெரியாது. கல்வி என் கல்வின்னு அவன்கிட்ட போய் சொன்னா அது என்ன வி அப்படின்னு கேட்பான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு புலவம் பாடுறான், எந்த உத்தியோகத்துக்கு போகிறதுக்கும் படிப்பு வேணும், ஆனால் ஒரே ஒரு உத்தியோகத்துக்கு படிப்பே கூடாதுன்னாரு. அது என்ன உத்தியோகம்னா போர் வீரனா போகிறதுக்கு படிப்பே கூடாதுன்னு. கல்லாமறவர் படிக்காதவனா இருக்கணும். அதுக்காக இன்றைக்கு இராணுவத்தில் சேர்க்கறதுக்கு படிப்பு வேண்டான்னு அப்படி சொல்ல முடியாது. இன்றைய சூழ்நிலையிலே அது வேறு. அவனுக்கு சம்பளம்னு வாங்கணும், சம்பளத்துக்கு எழுத்து போடணும், சில எழுத்து வேலைகளும் இருக்கிறதுனால அவனுக்கு படிப்பு தேவைப்படுது. இப்போ முன்னெல்லாம் தேவையில்லை. ஏன் படிப்பு தேவையில்லைன்னு சொன்னார்னா, ராஜா சொல்லுவான் இந்த இடத்துக்கு போ, நில்லு, போர் செய்யின்னு சொல்லுவான். ஏன் போர் செய்யணும்? போர் செய்வதனால் பல உயிர்கள் மாண்டு போகுமே. இவன் அறிவு இருக்கிறவெல்லாம் இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அது சரிப்பட்டு வராது, தோற்று போகும். அதனாலே படிக்காதவளாக இருக்கிறோம்ல. அப்படிப்பட்ட ஒருவன் என்று வருகின்ற பகுதி, அவன் பெண் கேட்க வருகிறான்னு சொல்லிவிட்டு இதுக்கு பிறகு கடைசியில் சொல்றார், இந்த பெண்ணினுடைய அழகினாலே ஒரு பெரிய பாழ் ஏற்படப் போகிறது என்று பாடிய பாட்டு அண்டர் மகன் குருவழுதியினுடைய பாட்டு. இந்த 3 பாடல்கள் அகநானூற்றில் 2 பாட்டு, குறுந்தொகை 1 பாட்டு, புறநானூறு 1 பாட்டினாலே இவ்வளவுதான் அவனுடைய வரலாறாக நமக்கு நிற்கிறது. இருந்தாலும் அற்புதமான கவித்துவம் உள்ளவன் தெரிகிறது. அடுத்தது பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற ஒரு அரசன். அவன் அகநானூற்றில் 1 பாட்டு, குறுந்தொகையிலே 1 பாட்டு, நற்றிணையிலே 1 பாட்டு, புறநானூற்றில் 1 பாட்டு, 4 பாட்டு பாடியிருக்கிறான். அதில் அகநானூற்றில் முன்னே சொன்னது போல தலைமகன் சிறைப்புறத்தானாக வேலிக்கு பக்கத்தில் தலைமகன் நிற்கிறான், வேலிக்கு இந்த பக்கத்தில் தலைவியும் தோழியும் நிற்கிறார்கள், தோழி பேசுகிறாள், கல்யாணம் பண்ணிக்க. அது போல பாடல் அது. 2 குறுந்தொகையில் வலிதாக சொல்லி குறைநயப்பித்தல்னு ஒரு பாட்டு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவிக்கு தோழி என்பவர் உயிர்த்தோழி, நல்லது கெட்டது எல்லாத்திலையும் பங்கு கொள்ளுகின்றவள். தலைவனோடு காதல் ஏற்பட்டது என்பதை நம்முடைய இலக்கியம்லாம் என்ன சொல்லும்னா தெய்வ புணர்ச்சின்னு. தெய்வம் கூட்டியதுனாலே தான் ஒரு காதல் வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சரீர சம்பந்தமான காமமே தவிர அது பேர் காதல் அல்ல. காதல் என்று சொல்லுவது அழகு பார்த்தோ, செல்வம் பார்த்தோ, யார் வீடுன்னு பார்த்தோ, ஜாதி பார்த்தோ, இனம் பார்த்தோ, மதம் பார்த்தோ, எது பார்த்தும் வருவதில்லை. கடவுளாக பார்த்து செய்யக்கூடிய ஒரு அருட்கொடை அது. லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அது வாய்க்குமே தவிர
எல்லாருக்கும் வாய்க்கிறது பேரெல்லாம் காதல் அல்ல. அது வெறும் பின்னாடி மோதலாக வரப்போகிற விஷயமே தவிர காதல் அல்ல. அப்படி ஒரு காதல், தெய்வ காதல் வந்தது. ஆனால் அவ்வளோ உயிர் தோழி இல்லை, அவளுக்கு சொல்லலை. இப்படி ஒரு தலைமையை பார்த்தேன், அவனிடத்துல மனம் பறி கொடுத்தேன், அவனும் என்னிடத்துல அன்பு பாராட்டுகிறான்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவ கொஞ்சம் தனியாக காதல் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியங்கதிக்கு ஆகிடுவாங்கல்ல. அது தனியாக ஒதுங்கிறது, ஒரு அசட்டுத்தனமாக சிரிச்சிக்கிறது, என்னென்னமோ கோணத்தனம்லாம் நடக்குது. பார்த்து இவளுக்கு தலைவிக்கு சந்தேகம் வருது, என்னடா இப்படி கோணத்தனம்லாம் பண்ணுறான்னு. அவள் வெட்கப்படும்படியாக சில செய்திகளை சொல்லி கண்டுபிடிக்கிறது ஒன்று, பெரிய சப்ஜெக்ட் அது. பயப்படும்படியாக சொல்கிறது, பயப்படும்படியாக சொல்கிறது எப்படின்னா, நம்ம சோலை இருக்க, நம்ம தினமும் போய் பூ கொய்வோமே, நீ கூட நேற்று தனியாக போனிய கொஞ்ச நேரம், அந்த சோலையில் இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சும்பா. என்ன நடந்ததுன்னு கேட்பா இவ. ஒரு யானைக்கு மதம் பிடிச்சி வந்துருச்சு அந்த இடத்துல. ஒரு பெரிய இளைஞன் முரட்டுத்தனமாக அழகாக இருந்தான். அவன் இந்த யானையோடு போராடினான். யானை குத்தி அப்படியே இந்த பாட்டி வடை சுடுவாள், அதை போல் சுட்டு போயிடுச்சு. அந்த இடத்துக்கு வேறு யாரும் ஆண் வரமாட்டார்கள். வந்தால் நம்ம ஆள் தான் வந்திருக்கிறோம். ஒருவேளை இவளை தான் அது போல் பண்ணிச்சாலும் ஐயோயோ யார் எப்படி இருந்தாலும் கதற ஆரம்பிச்சிடுவான். ஏன் நீ கதற, எவ்வளோ செத்தாலாம் உலகெல்லாம் போச்சு அப்படின்னு கேட்டு, இல்லை இல்லை ஒரு ஆள் வருவார், அவர் தான் என்னுடைய கதையை சொல்லிவிடுவார். இப்படி இது நடுங்கலாட்டல் பேர். ஆனால் இது ரொம்ப ஆபத்து. உயிர்காதல், தெய்வீக காதல், ஒருவேளை பொசுக்குன்னு இவ்வளவு போயிட்டாலாம் ஆபத்து. அதனால் புலவரால் நாட்டப்பட்ட வழக்குன்னு சொல்லுவாங்க. கவிஞர்கள் கற்பனைக்காக மட்டும் சொல்லிக்கிறதே தவிர அப்படிலாம் பண்ணிடக்கூடாது என்று சொல்கிறது பழக்கம். அதுக்கு பிறகும் கூட நடுங்க நாட்டம் போல வலிதாக சொல்லி குறைநயப்பித்ததுன்னு ஒன்று. இந்த வலிதாக சொல்லி குறைநயப்பினா 2 பேருக்குமே திருட்டே சுகம்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையே வராமல் இந்த திருட்டுத்தனமாக பார்க்கறதுங்கிறது ரொம்ப ருசி போல படும். 2 பேருக்குமே அப்படி இருந்துருச்சுன்னா அது ரொம்ப ஆபத்துன்னு நினச்சி ஒரு முரட்டுத்தனமான அணுகுமுறையே தோழி செய்வான். என்ன பண்ணுறதுன்னா, அவன் சொல்லிகிட்டே போயிருப்பான், இன்னும் ஒரு 4-5 நாள் வர முடியாது, அறுவடை நேரம், எங்கள் ஊரில் வயலில் எல்லாம் அறுவடை பண்ண போகிறேன், ஏதோ ஒரு காரணம் இல்லை, யுத்தத்துக்கு போக போகிறேன், இல்லை நான் கல்வி கற்க போக போகிறேன், கொஞ்ச நாள் வர முடியாது, நான் வெளியூர்காரன், கொஞ்சம் தலைவியை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பான். இதுதான் சாக்கு. நீ என்ன பண்ணுவான்னா, தோழி ரொம்ப நாளாக ஒருத்தன் வரலையே, ஏன் தெரியுமான்னு கேட்பான். ஐயோ என்ன என்ன என்னாச்சு ஏதாச்சும் இவர் நடுக்குவான். அப்போ ஒன்றும் இல்லை, எனக்கும் ஒரு சந்தேகம் தான், என்னன்னு தெரியல. அவன் வர்ற வழியில் ஒரு 4-5 ஏரிகளில் இறங்கி இறங்கி தான் வரணும். அந்த ஏரிகளில் எல்லாம் பெரிய பெரிய திமிங்கலங்கள், முதலைகள்லாம் இருக்கான். என்னமோ ஏதோ இவளுக்கு அழுகியே வந்துடும், ஏதோ ஒரு திமிங்கலம் இவனை தின்னடிச்சாள். இது வலிதாக சொல்லி. அப்போ ஏம்மா அழ ஆரம்பிச்சோன்னா, ஏன் அழுவுற, திருட்டுத்தனம்னா எல்லாம் தான் இருக்கும், ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு அவன் இங்கேயே இருக்கிறதோ இல்லை அவன் ஊரில் நீ இருக்கிறதோ இருந்து இன்னும் அந்த ஏரியில் இறங்கி இதெல்லாம் கஷ்டம்லாம் இல்லை, இந்த பயம்லாம் பயப்பட வேண்டாம்ல என்று சொல்லி திருமண வேட்கையை உண்டாக்குவாள். வயச்சுறா வழங்கு நீர் அத்தம், வர்ற வழியில் சுறா மீன்கள்லாம் இருக்கும். சின்னாளினன் வரவு அறியானே, சில நாளாக அவன் வரவே இல்லையே, வர்ற வழியில் சுறா மீன்லாம் இருக்கிற ஏரிகள்லாம் இருக்கு என்று மட்டும் சந்தேகத்தை கிளப்பி விட்டுருவான். எவ்வளோ புத்திசாலியாக இருக்கணும் பாருங்க தோழி. இப்படி ஒரு பாட்டு அரியுடை நம்பி என்ற பாண்டியன் பாடினார். நற்றிணையில் வரைவு கடாதல் என்ற துறையிலே
ஒரு பாட்டு தலைவனை பார்த்து சொல்கிறா, என்ன வர்ற அவனோடெல்லாம் அவளோடு ரொம்ப கொஞ்சி குலாவுற, என்ன ஆச்சு, இதனுடைய நெட் ரிசல்ட்டு என்ன முடிவு அப்படின்னு சொன்னால், அவளுக்கு பெரிய சொத்தாக இருந்தது நாணம். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆணை தொடுவது என்பதோ பேசுவது என்பதோ ஒன்றுமே இல்லையே. இப்போ அவளுக்கு உணர்ச்சியே இல்லை. அவளை வெக்கங்கெட்டவள் ஆக்கியதை தவிர இந்த களவினாலே என்ன பயன் இருக்கிறதுன்னு கேட்ப. ஆண் நிழல் பட்டாலே கூசி குலுங்குகிறவளை நாணம் என்ற செல்வத்திலிருந்தே நீ விலக்கிட்டியே என்று பாடி, இனி நீ திருமணம் தான் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவதாக ஒரு பாட்டை அறிவுடை நம்பி பாடினார். அதுக்கு அடுத்து உள்ள பாட்டு தான் உலக புகழ் பெற்ற பாடல். மனித வாழ்க்கை என்பது பணமாகிய செல்வம், தங்கமாகிய செல்வம், பூமியாகிய செல்வம், புகழாகிய செல்வம், எல்லாத்தையும் செல்வம் சொல்கிறது தான் பழக்கம். கல்வியாகிய செல்வம், எல்லாத்தையும் செல்வம். அஷ்டலட்சுமின்னு சொல்லுவாங்க. வீரம் கூட ஒரு வகையான செல்வம் தான். இத்தனையும் பெறுகிறாள். அந்த அஷ்டலட்சுமியில் ஒரு லட்சுமி ரொம்ப முக்கியம்டான்னாரு. அது என்னன்னா புத்திரபாகியம், நன்மக்கட்பேறு என்பது முக்கியம். பாவம் அறிவுடை நம்பிக்கை நின்ற நாள் குழந்தை இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை படிக்கும்போது. ஒரு பணக்காரன் என்றால் என்ன அடையாளம்டான்னு கேட்டான். பணக்காரன் சொன்னால் தனியாக சாப்பிடாதவன். என்ன புது தேரி பாருங்க. பல பேரோடு சாப்பிடுகின்ற ஐஸ்வர்யம் உள்ளவன் தான் பணக்காரன். நிறைய செல்வம் கொட்டி கிடக்கிறதுங்கிறதுனால ஒருத்தனை பணக்காரன் சொல்ல முடியாது. உடையார்னு பேர் அவங்களுக்கு. செல்வம் பெற்றிருப்பவர்கள். செல்வர் என்ற பெயர் எதனால் வரும்னா, பலரோடு உண்ணுவதனால. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் ஆயினும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவனுக்கு செல்வத்தினுடைய பயனாக ஒன்று கிடைக்கணும். அது கிடைக்கலன்னா அவன் செல்வந்தனே இல்லைப்பா, விட்டுருன்னு. அந்த பலன் கிடைச்சிருச்சுன்னா அவன் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் அவன் தான்டா செல்வன். என்ன பலன்னா, சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்கான். சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிட்றான். இந்த குழந்தை என்ன பண்ணா, எடைப்பட குறுகுறு நடந்து குறுக்க நடுக்க ஓடும். சிறு கை நீட்டி, அவ்வளோ சின்ன ஸ்பூன் ஆட்டம் கை அது நீட்டும். இவன் பொருளுங்க உண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இதுக்கு நீட்டினா கொடுக்க முடியும். அதுக்கு குழைய அரிசியை நல்லா 2 முறை வேக வச்சு நெய்யை விட்டு கொஞ்சம் பருப்பும் விட்டு அதையும் பிசைஞ்சு மாவாட்டம் ஆக்கி அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வைக்கணும். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, சிறுகை நீட்டுது. சரி போட்டோம், குழந்தை ஆசையாக சாப்பிட இது பண்ணுது. சின்ன தட்டு வச்சு அந்த தட்டில் அந்த சாப்பாட்டை நல்லா பிசைஞ்சு வச்ச உடனே அதை எடுத்து வாயில் வச்சு இதெல்லாம் மூஞ்செல்லாம் பூசி தட்டோடு தூக்கி கவ்வியுது. இட்டும் தொட்டும் கவ்வியும் துடந்தும் அப்படியே போட்டு தொழாவே அந்த ஏரியாவே பூரா, அந்த எல்லை பூராவும் சோறாக்கிடுச்சு. 10 உருண்டை சோற்றில் அது வாயில் போனது 1/4 உருண்டை கூட இல்லை. இவ்வளவு நெய்யுடைய அடிசில் மெய்பட விதித்தும். நம்மெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டோம்னு சொன்னால் கை கழுவிக்கணும், வாய் கழுவிக்கணும், அவ்வளோதான். ஆனால் குழந்தை சாப்பாடு சாப்பிட்டதுன்னா திருப்பியும் குளிப்பாட்டணும், உடம்பு பூரா குளிப்பாட்டணும். நெய்யுடைய அரிசியில் மெய்பட விதித்தும். இதை பார்த்துட்டு இதை போல் ஒரு 20 வயசு பையன் உட்காந்து செஞ்சான்னா உதைக்கல போல தெரியும். இதெல்லாம் இப்படி பண்ணுறியே இல்லை. ஆனால் அந்த குழந்தை செய்யறதை பார்த்தா நமக்கு ஒரு போதையே வரும்னாரு. வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற ஒரு ருசியான போதை என்பதே இதுதான். மயக்குறு மக்கள். அப்படி இல்லாதவர்களுக்கு பயக்குறையில்லை தாம் வாழ்நாளே. வாழ்க்கை பூராவிலேயும்
செல்வம் பெற்றதனுடைய பயன் எதுவும் இல்லை, எந்த ஒரு மனித வாழ்க்கை பெற்றதனுடைய பலனே கூட இல்லை என்று பாடுகின்ற ஒரு அற்புதமான பாட்டு. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் எடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டியும் தொட்டும் கவியும் துடந்தும் நெய்யுடை அடிசில் மீபட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறையில்லை தாம் வாழு நாளை என்று அதி அற்புதமான பாடலை பாடியவர் அறிவுடை நம்பி. அவருடைய பெயர் இந்த பாட்டை வைத்து பார்க்கும்போது ஒரு காரண பெயராகத்தான் தெரியும். அவ்வளோ அறிவுள்ள மனிதராக அவர் தெரிகிறார். அதுக்கடுத்தது ஒரு அரசன் இளம்பெருவழுதின்னு ஒருத்தன், மகா வைஷ்ணவன், ஸ்ரீ வைஷ்ணவன். பரிபாடல்னு ஒரு சங்க இலக்கியம், இசைப்பாடல். பரிபாடல்னா இசைப்பாடல். அந்த இசைப்பாடல்களிலே திருமாலை பற்றிய பாடல்கள், முருகனை பற்றிய பாடல்கள், வையையாற்றை பற்றிய பாடல்கள் இருக்கும். இது இடைச்சக்க காலத்திலே 70 பரிபாடல்கள் இருந்தன என்று இறையனார் களவியல் உரை சொல்கிறது. அதில் திருமாலுக்கு எத்தனை இருந்ததுன்னு தெரியவில்லை. இந்த இளம்பெருவழுதி பாட்டு ஒன்று இந்த பரிபாடலில் இருக்கு. அதனால் இவர் இடைச்சங்க காலத்து அரசனாக இருக்கலாம். அந்த பரிபாடல் பாட்டு என்பது பக்தியில் உச்சகட்டமான பக்தி. அதனால தான் அவரை ஸ்ரீ வைஷ்ணவர்னு நான் சொன்னேன். திருமாலிருஞ்சோலை மலை அதை பற்றிய பாட்டு அது. அந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணுகிறார். மோட்சம் என்ற ஒன்று திருமாலை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாதது என்று எழுதுகிறார். நாரினர் துழாயோ நல்கின் நல்லதை ஏறுதல் எரிதோ வீறு பெரு துறக்கம். சொர்க்கத்துக்கு ஏறணும்னு சொன்னால் மகாவிஷ்ணு கை கொடுத்து ஏற்றினாதான் உண்டு, இல்லைன்னா சொர்க்கம் என்பது கிடையாது. அப்புறம் அந்த மலையை ஒரு கற்பனை பண்ணுகிறார். ரொம்ப அற்புதமான கற்பனை. மலையை ஒரு மனுஷனை போல, ஒரு பெண்ணை போல ஆக்கிறார். அந்த பெண்ணுன்னு சொன்னால் கல்யாணமான பெண்ணா, கல்யாணம் ஆகாத பெண்ணா? கல்யாணம் ஆகாத பெண். ஏன்னா காலில் சிலம்பு அணிந்திருக்கிறாளுங்கிறார். சிலம்பு ஆறு அணிந்த சீர்கெழு திருவில் சோலையொடு தொடர்மொழி மாலிருங்குன்றம். திருமாலிருஞ்சோலை மலையில் சிலம்பாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. இன்றைக்கும் அந்த ஆறு இருக்குது. அந்த சிலம்பு ஆறு என்பது 2ஆம் சங்க காலத்திலே இருந்தது. சிலப்பதிகாரங்கிறது கிமு 2. கிமு 2க்கு ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னாடியே, 400 வருஷத்துக்கு முன்னே சிலம்பு ஆறு உண்டு. அப்போ சிலம்பு ஆறு என்று ஏன் அதுக்கு பெயர் வந்ததுன்னு, அந்த மலை என்ற பெண்ணுக்கு சிலம்பு போல இருப்பதினாலே அதுக்கு சிலம்பாறுன்னு பேர். காலில் அணிவு சிலம்பு, மலை என்ற பெண்ணுக்கு காலில் அணியும் சிலம்பாக அது இருப்பதினால அதுக்கு சிலம்பாறு அப்படின்னு பேர். சோலையடு தொடர்ந்த தொடர்மொழி மாலிருங்குன்றம். சோலை என்பதை சேர்த்துக்குங்க, மாலுங்கிறத சேர்த்துக்குங்க, இருங்குன்றம் பெரிய குன்றம். திருமால் இரும் சோலை மலை. அதை எப்படி சொல்கிறாரு? அது கடைசியில் அந்த பாட்டை சொல்லி மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்துட்டு, அற்புதமான பாடல் அது. வழிபாடு செய்த பிறகு எனக்கு என்ன ஆசைன்னா, அடுத்த ஜென்மத்தில் இதே பாண்டிய அரசனாக பிறக்கணும்னு ஆசை. சொல்லலை, அப்படி இல்லை. இரும் குன்றத்து அடியுரை ஏக. இந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு சாதாரண ஆளாக கிடந்தான். இந்த மலை அடிவாரத்தில் நான் பிறக்கணும், இந்த மலை அடிவாரத்திலேயே நான் வாழணும். எரும் குன்றத்து அடியுரை ஏக என பெரும் பெயர் இருவரை பரவுதும் தொழுது. இந்த மலையில் இருக்கிற அந்த பெருமாளை நான் வழிபடக்கூட வேண்டாம், இந்த மலையே கும்பிட்டு, இந்த மலையே பெருமாள். இந்த மலையின் கீழே பிறந்து இங்கேயே வாழ்ந்து இந்த மலையே வழிபடுகின்ற பாக்கியம்தான் எனக்கு வேண்டுமே தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை என்று பாடிய அளவுக்கு பெரிய வைஷ்ணவ பக்தன். அருமையான பாடல் அந்த பரிபாடல். புறநானூற்றிலையும் அதை போல் வெற்றி கொடி நாட்டிய ஒரு பாட்டு பாடினான்.
அறிவுடை நம்பி பாட்டு எப்படி உலகப் புகழ் பெற்ற பாடல்னு சொல்கிறேன்னா அதே போலத்தான் இளம்பெருவழுதி பாட்டு கூட ஒரு தத்துவம் சொல்கிறான். எத்தனையோ பூகம்பங்கள் வருது, பெரிய பெரிய இயற்கை சீற்றங்கள்லாம் வருது, உலகமே அழியுதா? இல்லை, ஒரு பகுதி அழியுது, அந்த பகுதியை கூட திருப்பி பழச்சிக்குது. இந்த உலகம் இப்படி நிலைத்து இருக்கிறதே இதுக்கு என்ன காரணம்? ஏதோ பூகோள ரீதியாக ஒன்று சொல்ல போகிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. மனிதனுடைய எண்ணங்கள் தான் இயற்கையாக பிரதிபலிக்குமே தவிர இயற்கைக்கு என்று ஒரு தனியொரு சக்தி இருக்கிறதாக இல்லை. இந்த உலகம் இருக்கிறது என்று சொன்னால் அது காரணம் மனிதர்கள். தேவலோகத்திலே தேவாமிர்தம் இருக்கிறதே, அதை ஒருத்தங்கிட்ட கொண்டு வந்து ரகசியமாக ஒரே ஒரு ஸ்பூன் தேவாமிர்தம் கிடைச்சிது, நீ சாப்பிடு, ரொம்ப காலம் வாழலாம், சாவு கிடையாது அப்படின்னு சொன்னால், இல்லை, இந்த ஸ்பூனை ஒரு 10 பேருக்காவது நான் பிரித்து கொடுத்து தான் சாப்பிடுவேன் தவிர நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அதனாலே இந்த உலகம் நிலைத்திருக்கிறது. தனியாக உண்பது அவர்களுக்கு பழக்கமே இல்லை. இன்னொரு வகை, கோபமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்க முடியும்னா அப்படி இருக்கிறவர்களும் நாட்டில் இருக்கிறார்கள். முனிவீலர். சோம்பேறித்தனம் இல்லாமலே இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவங்க என்ன குணம் கொண்டிருக்கிறார்கள்னா, உலகம் எதற்கு பயப்படுமோ, எதற்கு பயப்பட வேண்டுமோ அதுக்கு மட்டும்தான் பயப்படுவார். புகழ் வருகின்ற காரியம் என்று சொன்னால் உயிரை கொடுத்தாவது செய்வார்கள். பழி வருகின்ற காரியம், இதை செய்யி, உனக்கு இத்தனை கோடி லாபம் கிடைக்கும், இல்லை உனக்கு இந்த நாடே கிடைக்கும், இந்த உலகமே கிடைக்கும் என்று சொன்னால் பழி வருவதை அவ்வளவு பெற்றுக்கொண்டு நான் செய்ய மாட்டேன். பழி வருகின்ற காரியத்தை என்ன வாய்ப்பு வசதிகள் வந்தாலும் செய்ய மாட்டேன்னு சொல்வார்கள். அப்படிப்பட்ட மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து தனக்கென்று வாழாத பெருமக்கள் சிலர் உலகத்தில் இன்னமும் இருக்கிறார்கள். அதனால்தான் உலகம் இருக்கிறது. உலகத்தினுடைய அனித்தியம்தான். சாஸ்திர ரீதியாக பார்த்தா உலகம் அனித்தியமானது. ஆனால் அனித்தியம் என்பதை எப்படி சொல்கிறாங்க? பல லட்சம் ஆண்டுகள் கழித்த அனித்தியம். நம்ம மானுட பார்வையில் பார்க்கும்போது பல லட்ச ஆண்டுகள் என்பது 100 வயசுக்குட்பட்ட மனித வாழ்க்கைக்கு லட்சங்கள் ஆண்டுகள் என்பது பெருசுதானே. அவ்வளோ ஆண்டுகள் இந்த உலகம் வாழ்வதற்கு மனிதனுடைய மனிதனுடைய குணங்கள் தான் காரணம் என்ற ஒரு அருமையான பாடலை இளம்பெருவழுதி பாடினார். உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவு இலர் துஞ்சலும் இலர். துஞ்சல்னா சோம்பேறித்தனம். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அன்ன மாட்சி அணையர் ஆகி தமக்கென முயலா நோந்தாள் வலிமை. பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. அவர்கள் இருப்பதினாலே தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறதுன்னு ஒரு அற்புதமான தத்துவ பாடலை பாடி இளம்பெருவழுதி வரலாற்றில் நிலைக்கிறார். அடுத்தது ஒரு முக்கியமான பாண்டியன், ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் என்ற ஒரு பாண்டியன். அவன் எதுக்கு முக்கியமான பாண்டியன் சொன்னேன்னா, மனைவியின் காதலை சாகும் வரை ஒரே மாதிரியாக வைத்திருந்தவன். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஆசை 60 மோகம் 30ன்னு. மொத்தம் சேர்த்தா 90 நாள் 3 மாதம். 3 மாதத்தோட அப்புறம் ஏறி நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் பறக்கும் தட்டுகளில் பேசுறது, இப்படி தான் வாழ்க்கை ஓடுது. அப்போ காம வழிபட்ட காதல்னு பேரே தவிர அது காம வழிபட்டது காதல்னு கூட சொல்லக்கூடாது. காதல் என்பது கல்யாணத்துக்கு முன்னாடி வரணுமானா தேவையில்லை. கல்யாணமான பிறகு காதலாக மாற்றிக்கொள்ளணும். அப்படி மாற்றிக்கொண்டால் எது வரைக்கும் இருக்கணும்னா, உடல் இருந்து உயிர் பிரியும் வரை இருக்கணும். அப்படி இருந்தது என்பதற்கு பூதப்பாண்டியனும் பூதப்பாண்டியன் தேவியும் உதாரணம். பூதப்பாண்டியன் ஆனாட்டிலே பாலை பாட்டு ஒன்று பாடியிருக்கிறான்.
புறநானூற்றில் ஒரு பாட்டு, 2 பாட்டு தான் உண்டு. அந்த பாலைப்பாட்டில் பருவம் கண்டு அழிந்த தலைமகளை தோழி வற்புறுத்தியது. இந்த பருவம் கண்டு அழிதல்னா வெளியூருக்கு தலைமகன் போகிறான், கல்வி காரணமாக போகலாம், யுத்தம் காரணமாக போகலாம், தூதுவனாக கூட போகலாம். ஏதோ ஒரு காரணத்திலே இந்த தலைமகன் வெளியூருக்கு போனான். நான் என்னைக்கு வருவேன்னு கேட்டேன். போகும்போது கேட்டாங்க. இப்போ என்ன காலண்டரை பார்த்து ஒரு தேதி சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, மழை காலத்தில் வந்துடுறேன், மழை காலத்தில் வர்றேன். ஆனால் மழைக்காலம் என்பது ஐப்பசி மாதம். பழைய தொல்காப்பிய விதிப்படியாக காரைய கூதிர் முன்பனி பின்பனி சீர் இளவேனில் வேனில் என்ற 6 பெரும்பொழுதுகளிலே கார்காலம் என்பது, மழைக்காலம் என்பது ஆவணி மாதம் தொடங்குவதாக வருகிறது. ஆவணி புரட்டாசி மாதங்கள் கார்காலம், ஐப்பசி கார்த்திகை மாதம் கூர்காலம், கூதிர்காலம், குளிர்காலம். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இன்னும் 16ஆம் நூற்றாண்டில் காலண்டர் முறையே மாறிச்சு இல்லை. அந்த காலத்தில் தட்பவெப்பங்கள் மாறி போச்சு. அந்த கார்காலம் வந்ததுன்னா என்ன, அந்த காலத்தில் என்ன சிவகாசியில் இப்போ அச்சடித்த காலண்டரை கொடுத்துருக்கோம். மழை பெஞ்சால் கார்காலம் என்பதான் ஒரே கணக்கு. அது முன்னாடி கூட கோடையில் கூட மழை பெய்யும். அந்த பருவங்கண்டு ஐயோ கார்காலம் வந்துருச்சு வரலையே, என்ன ஆச்சோ, வெளியூருக்கு போகணும், ஏதாச்சோன்னு பதற ஆரம்பிப்பாள். அப்போ தோழி சொல்லுவா, இது பொய்க்கார், இது கார்காலத்தில் பெய்கிற மழை இல்லை என்று சொல்லி ஆறுதல் சொல்வதாக ஒரு பாட்டு. புறநானூற்றிலே பூதப்பாண்டியன் ரொம்ப அற்புதமான ஒரு வஞ்சனக்காஞ்சி என்ற துறையில் பாட்டு பாடுறான். வஞ்சனக்காஞ்சின்னா யுத்தத்துக்கு போகிறவன் யுத்த களத்திலே அல்லது யுத்தத்துக்கு புறப்படும் போது சபதமிடணும். இப்படி நான் செய்யவில்லை என்றால் இன்ன பாவத்துக்கு நான் ஆளாவேன் அல்லது இன்ன இழப்பை நான் அடைவேன் சொல்லணும். அதுக்கு பேர் வஞ்சினம் கூறுதல்னு பேர். சொல்லித்தான் ஆகணுமா, நான் சொல்லணும். சொன்னால் தான் அதுக்கு பயந்தாவது கொஞ்சம் வேகம் அதிகம் வரும். கடன் வாங்குறோம் சொல்கிறான், இந்த 50,000 ரூபா உன்ட்ட கடன் வாங்கியிருக்கேன், இன்னும் 20 நாளில் கொடுப்பேன். 21ஆவது நாள் கொடுக்கலன்னா நடுரோட்டில் நிறுத்தி வச்சு என்ன செருப்பால் அடிக்கிறாள். இது நடக்க போகிறது இல்லை. இதை வஞ்சனம் கூறுதல். அவனுக்கு இந்த பாவி லஜபாவி செஞ்சுட்டால எல்லா போலும் 19ஆவது நாளே கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணுவான். இது வஞ்சனம் கூறினா தான் அந்த உத்வேகம் இருக்கும், மனசுக்குள்ளே இந்த வெறி இருக்கும். யுத்தகலத்துக்கு போகிறான். போகிறதுக்கு முன்னே பூதப்பாண்டியன் சொல்கிறான், ரொம்ப அழகான பாட்டு. என்னென்ன வஞ்சனம் சொன்னால் 1 2 அல்ல, 4 சொல்கிறான். என் பகைவர்கள்லாம் என்னோடு போர் செய்கிறேன்னு சொல்கிறார்கள், அவர்களை நான் போர்க்களத்திலே அலறத்தாக்கி ஐயோயோயோன்னு கத்துறாப்புல தாக்குவேன். தேரோடு அவர் புறம் காணேனாகில், அவன் தேரை பிடிச்சிக்குவேன். அவன் தேர்ப்பட்ட பூரா எங்கள் ஊரில் வந்து நிற்கும். துண்டை காணும் துணியை காணும்னு முதுகு கட்டிட்டு ஓடுவான். இப்படி செய்யவில்லை என்றால் 1, இந்த பாட்டு பாடும்போது அதனால தான் நான் வந்து வஞ்சனம் போர்க்களத்தில் செய்கிறதில்ல, கிளம்பும்போதும் செய்யலாம் என்று சொல்கிறது. யுத்த களத்துக்கு கணவன் கிளம்பும்போது அரசமாதேவி அல்லது வீரனாக இருந்தால் வீரனுடைய மனைவி எல்லாம் தெருவில் அவனை நிறுத்தி வச்சு திஷ்டி சுற்றி போட்டு அவனுக்கு பொட்டு வச்சு வீரத்திலகம் வச்சு அனுப்புவாங்க. அப்படி வீரத்திலகம் வைக்கிறதுக்காக இவனுடைய காதலி, இவனுடைய மனைவி அப்படி நிற்கிறா. இருக்க முதல்ல சொல்கிறான், சிறந்த பேரமர் உண்கண் இவளினும் பெருக, இந்த மனைவியை நான் பிரிந்து கஷ்டப்படுவேன். ஒன்று இவ என்ன விட்டு நீ ஒழுங்கான புருஷன் இல்லைன்னு ஓடி போயிருக்கணும், அல்லது இவள் இறந்து போயிருக்கணும்.
இப்படி ஒரு இப்படி ஒரு சோகம் என் வாழ்க்கையிலே நடக்கும். ஒரு சபதம் பயங்கரமாக இருக்கு பாருங்க. எதுக்கு அந்த பாவத்துக்கு அவளையே சபதம் வாங்கிட்டான். ரெண்டாவது, ஒரு ராஜ்யத்திலே அரங்கூர் அவைன்னு ஒன்று இருக்கும்.